டியூட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஆர்பி ரீப்ளே என்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து அதோட டபிள்யூஇபியோட ஒரு டைப் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு காமனாக பார்த்தா ஒரு டபிள்யூஇபியில் வந்து 4 டைப் ஆஃப் அட்டாக் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஏஆர்பி ரீப்ளே என்ஜி, அந்த ஒரு அட்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து வெயிட்டிங் ஃபார் ஏஆர்பி பாக்கெட் வர வரை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? கேப்சர் ஆகிற பாக்கெட்டு. ஓகேவா? ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா? தீஸ் கேசஸ் ஏபி ப்ரொடக்ஷன் ப்ராக்கெட் வித் ஏ நியூ ஐவி, அதாவது பிஸியாக இருக்கிறதுக்காக புது ஐவி, அதாவது இன்ஸ்டலேஷன் வெக்டார் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அந்த வெக்டாருக்காக வெயிட் பண்ணி செஞ்சு பார்க்கும். கீப் கோயிங் டூயிங் திஸ் ஸ்டில் வி ஹாவ் எங்கேஜ் ஐவி கிராக்கிங் த கீ. இதெல்லாம் அந்த ஐவியை வச்சு கிராக் பண்ணி ஒரு டைப் ஆஃப் கீயை எடுத்து அந்த கீ தான் அந்த இன்டர்நெட் ஆக்சஸோட ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான். இதில் இப்போ சொன்ன மாதிரி தான், நெட்ஒர்க் நாட் பிஸி வில் சம்டைம்ஸ் கேப்சர் ஐவியை யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் ஏபி ஜென்ரேட்டர் நியூ ஐவி, இந்த டைப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியாக வந்து கோடை வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம்னா முதல் வந்து நம்ம வந்து ஏர்3 என்ஜியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஒய்ஃபை அடாப்டர் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 090 போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏரோடம்ப் என்ஜி பிஎஸ்எஸ்ஐடி நான் சொன்ன முதல் கான்செப்ட் படி தான் ப்ராக்டிக்கல் செஞ்சுருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாக்கெட் ஏற்கனவே இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏற்கனவே பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பாக்கெட்ஸ் வந்து இங்கே வருது. இப்போ ஒரு தடவை நான் மொபைல் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு தேவையான பாக்கெட்ஸ்லாம் வந்து கேப்சர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆத்தென்டிகேஷன், அதே மாதிரி தான் இந்த ஏர்ப்ளே என்ஜி ஃபேக் அத்தன்டிகேஷன் போட்டுட்டு 0 போட்டுட்டு இது வந்து உங்களோட பிஎஸ்ஐசி ஐடி வரும். அந்த பிஎஸ்ஐடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்னு கொடுத்து உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸோட மேக் ஐடியை இந்த யூஸ் பண்ணோம்ல, இஃப் கான்ஃபிக்கும் போட்டுட்டு 000 போட்டு அதோட யூஎஸ்பி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத போட்டு ஒரு 12 டிஜிட் இருக்கும். அதை வந்து அந்த மைனஸை எடுத்துகிட்டு டபுள் கோட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறது. அந்த மெத்தடு உங்களுக்கு ஒரு தடவை பழைய ப்ரிவியூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எப்பயுமே நான் சொல்கிறது வந்து எந்த விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்படி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெர்டிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏரிப்ளே என்ஜி அதே தான் ஏரிப்ளே ஃபேக் அத்தன்டிகேஷன் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேக் ஆத்தர்ன்னு இருக்குல்ல, அதை மட்டும் ஏரிப்ளே என்ஜி, அதாவது நீங்கள் முதல் எழுதின ஏரிப்ளே என்ஜியை போட்டுட்டு அந்த 0 இருக்குல்ல, மெயினாக அந்த 0 எடுத்து விட்ருங்க. எடுத்துட்டு இந்த ஏ இருக்க இடத்துல வந்து பின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து ஃபேக் ஆத்தன்டிகேஷனையும் ஆன் பண்ணி விட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற போகிறோம், ஏரிப்ளே என்ஜியையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். பண்ணிட்டோமா? அதாவது இப்போ இந்த இது அட்டாக் வந்து என்னன்னா டபிள்யூஇபியில் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு ஒரு ஷாம்பிளுக்காக நான் வந்து டபிள்யூபிஏல வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒர்க் ஆகாது டபிள்யூபிஏல. அதாவது டபிள்யூஇபி இது ஏதாச்சும் வச்சு ரவுட்டரில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் கான்செப்ட் தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இதை நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது, இந்த தான் ஆஃப் பண்ணணும். ஃபேக் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம், சிஆர்ஏசிகே ஏர்கிராஃப்ட் என்ஜி போட்டுட்டு இப்போ எந்த ஃபைலை நம்ம பண்ண போகிறோம், இப்போ வந்து சும்மா இதிலே போடுவோம், கிளியர் எல்எஸ்எஸ்எல்ஜி கொடுத்தோம்னா இங்கே கேப்னு ஏதாச்சும் வருதா, ரிப்ளை என்ஜி கேப்
டூ இருக்கு, ஏரிப்ளேன் ஜி கேப் டூன்ட்டு. சரி கட் பண்ணுவோம். கேப் டூ. இந்த மாதிரி அப்பப்போ இஷ்யூ வர்றது சாதாரணம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஓகேவா? அதே மாதிரி ஒன்றுன்னு போட்டு பார்ப்போம். கேப் அதான் ஹேண்ட்ஷேக் அப்படின்ற வந்திருக்கு. அதாவது என்ன என்கிரிப்ஷனில் இருக்குன்னா, இது வந்து டபிள்யூபிஏ வந்து இதில் இருக்குது. டபிள்யூஇபியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இந்த கான்செப்டை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற கீ வந்து ஈஸியாக கிடச்சிரும். எந்த மாதிரி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ம் இந்த மாதிரி கிடைக்கும்னா, வெயிட், நான் படிக்கிற கோர்ஸில் ஜெய்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஒரு வீடியோவில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கீயை வந்து கிராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்ஸு இப்படிலாம் கேட்கும். அந்த கீயை வந்து கிராக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் மெயினாக எதுக்கு இந்த இது போடுறேன்னா, அவர் வந்து இங்கிலீஷை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தமிழ் வேலை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து இது மாதிரி இங்கிலீஷில் ஸ்டார்டிங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகி போர் அடித்து அவங்க விட்டுருவாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி டொமைனில் வரவங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அவரோட டாப்பிக்கை எடுத்து அதாவது எப்படி எடுத்தேன்னா, அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன். அந்த ஒய்ஃபை பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை வந்து நான் படிச்சிருக்கேன். படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அது காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன் அந்த கோர்ஸை, ஓகேவா? அதனால் நான் வந்து இப்படி தமிழில் வந்து சொல்லித்தரேன். அதாவது என்ன ரீசன்னா, மெயினாக இந்த மாதிரி இந்த டொமைனில் வந்து சர்வே ஆகணும், இப்படி எனக்கு ஸ்கில்லு வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறோன்னா அதனால் இந்த கோர்ஸில் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி கோர்ஸை நான் தமிழில் ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேவா? Okay, thanks for watching.